Hi friends, welcome to the channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ShareDiskலேருந்து எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்ண சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி ShareDiskலேருந்து எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அது கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டுருப்போம். அதனால் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ShareDiskலேருந்து எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் எனக்கு இந்த 13 ஜூன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 14 ஜூன் நேற்று தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4:30 போல் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சென்ட் பண்ணிக்காம பார்த்தீங்கன்னா ஒரு ₹50 எனக்கு சென்ட் பண்ணிக்காங்க. எப்படி நான் விட்ரா பண்ணுறேன் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். சப்போஸ் ShareDiskன்னு என்னென்னே தெரியாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ShareDiskன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மணி ஏர்னிங் ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் நீங்கள் வந்து வீடியோஸ் ஷேர் பண்ண முடியுமா, வீடியோஸ் ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லிங்காக தருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ எப்படி சைன் அப் பண்ணி ஏர்ன் எல்லாமே ஒரு வீடியோ மேக் பண்ணிப்பேன். அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி விட்ரா பண்ண சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ShareDisk அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்குங்க. போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் நம்ம தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வேலெட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேமெண்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஹவு டு கெட் பெய்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ இல்லை பேபால் இது ரெண்டு மூலியமாக தான் நீங்கள் விட்ரா எடுத்துக்க முடியும். சப்போஸ் உங்களோட பேடிஎம் தான் இருக்குது அப்படின்னா பேடிஎம் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் ப்ளஸ் .wallet@paytm அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி மற்ற யூபிஐ இதுலலாம் உங்கள் யூபிஐ ஐடி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி இங்கே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹25 இருக்கணும். ₹25 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னா ₹2 இருக்குது, ₹2.70 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ₹25 இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. நான் இதில் நம்ம விட்ரான்ற ஒரு ஆப்ஷனாக இல்லை. அவங்களே வீக்லி இல்லை 10 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 23 சென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 சென்ட் பண்ணியிருக்காங்க. 35 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்து பேமெண்ட்டு நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது எனக்கு த்ரெஷ்ஹோல்ட் வரல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 13 சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் இதில் விட்ரான்ற ஒரு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் அப்டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுங்க. யூபிஐ ஐடி எல்லாமே தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது. இதில் சிபிஎம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ₹45 கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 கிளிக்ஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ₹45 கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி மேக் பண்ணுறதுனா நான் மேக் பண்ணி போடுறேன்.